இது ஒரு அழகான அமைதியான சிறிய கிராமத்தின் கதை. அந்த கிராமம் பசுமையான வயல்களாலும் நீல வானத்தாலும் இனிமையான பறவைகளின் குரல்களாலும் நிரம்பியிருந்தது. காலையில் சூரியன் உதிக்கும்போது அந்த கிராமம் ஒரு கனவு போலத் தோன்றும். மாலை நேரத்தில் குளிர்ந்த காற்று வீசும்போது அந்த இடம் இன்னும் அமைதியாக மாறும். அந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். எந்த பயமும் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு கதை பரவ ஆரம்பித்தது. அந்த கிராமத்தின் அருகில் இருந்த பெரிய மலையில் ஒரு டிராகன் வாழ்கிறது என்று மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். அந்த டிராகன் மிகவும் பயங்கரமானது. அது தீ ஊதும், அது கிராமத்தை அழித்துவிடும் என்று அவர்கள் நம்பினர். அந்த எண்ணம் மெதுவாக பயமாக மாறியது. அதன் பிறகு யாரும் அந்த மலைக்கு அருகே செல்லவில்லை. அந்த பயம் கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரின் மனதிலும் ஊடுருவியது. குழந்தைகள் கூட அந்த மலை பற்றி கேட்டாலே அமைதியாகி விடுவார்கள். இரவு நேரங்களில் அந்த மலை பக்கம் பார்த்தாலே அவர்கள் கண்களை மூடிக்கொள்வார்கள். அப்படியொரு கிராமத்தில் ஒரு சிறிய சிறுவன் அர்ஜூன் இருந்தான். அவனுடைய மனம் மிகவும் தூய்மையானது. அவன் எப்போதும் புதிய விஷயங்களை அறிய விரும்புவான். அந்த டிராகன் பற்றிய கதைகளையும் அவன் கேட்டான். ஆனால் அவன் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் இருந்தது. இந்த டிராகன் உண்மையில் இப்படியா என்று அவன் யோசித்தான். ஒரு நாள் அவன் ஒரு முடிவு செய்தான். அந்த மலையை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்று. அவன் மெதுவாக நடந்தான். மரங்களின் வழியாக அமைதியான பாதையில் காற்று மெதுவாக வீசியது. சுற்றிலும் ஒரு அமைதி. அவன் மலைக்கு அருகே சென்றான். அவன் எதிர்பார்த்தது ஒரு பயங்கரமான காட்சி. ஆனால் அவன் பார்த்தது முற்றிலும் வேறுபட்டது. அங்கே ஒரு பெரிய டிராகன் இருந்தது. ஆனால் அது பயங்கரமாக இல்லை. அது அமைதியாக இருந்தது. அதன் கண்களில் ஒரு மென்மை இருந்தது. அது யாரையும் காயப்படுத்தவில்லை. அது அங்கேயே அமைதியாக இருந்தது. அந்த சிறுவன் மெதுவாக புரிந்து கொண்டான். இந்த டிராகன் நல்லது. அது அந்த காடுகளை பாதுகாத்து வந்தது. தீய விலங்குகளைத் தடுக்கவும் இயற்கையை காக்கவும் அது உதவியது. அது ஒருபோதும் கிராமத்துக்கு தீங்கு செய்யவில்லை. அந்த உண்மையை அறிந்தபோது அவன் மனதிலிருந்த பயம் முழுவதும் மறைந்தது. அவன் அமைதியாக திரும்பி கிராமத்துக்கு வந்தான். அந்த நாள் முதல் அவன் அந்த டிராகனை ஒரு நண்பனாக நினைத்தான். அவன் மனதில் ஒரு உண்மை பதிந்தது. நாம் கேட்கும் எல்லா கதைகளும் உண்மையில்லை. காலம் சென்றது. மெதுவாக கிராம மக்களும் உண்மையை அறிந்தனர். அந்த டிராகன் அவர்கள் நினைத்தது போல இல்லை என்று புரிந்து கொண்டனர். அந்த கிராமத்தில் மீண்டும் அமைதி வந்தது. பயம் மறைந்து நம்பிக்கை வந்தது. அந்த மலை இனி பயமுறுத்தும் இடமாக இல்லை. அது ஒரு பாதுகாப்பான இடமாக மாறியது. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்லுகிறது. பயம் பல நேரங்களில் நம் மனதில் உருவாகும். ஆனால் உண்மை அமைதியாகவும் நல்லதாயும் இருக்கும். அதனால் நீங்கள் எதையும் பார்த்து பயப்படாமல் மெதுவாக யோசித்து உண்மையை அறிய முயற்சி செய்யுங்கள். இப்போது உங்கள் கண்களை மெதுவாக மூடி இனிய கனவுகளுக்கு செல்லுங்கள். இனிய இரவு. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.